பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? எங்க பாஸ்டர், என் வாழ்க்கையில நடக்கிறத பார்த்தா, என் குடும்பத்தில் நடக்கிறத பார்த்தா நான் வெட்கப்பட்டு போயிடுவனும், தலகுனிஞ்சு போயிடுவனும், என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்னாடி நான் கலங்கி போயிடணும்னு பயப்படுறீங்களா? இன்றைக்கு நம்ம அப்பா நம்மளுக்கு ஒரு வார்த்தை கொடுக்க போறாரு பாருங்களேன். இந்த வார்த்தையை கேட்டு நீ ஜெபிக்கும் பொழுதே உங்கள் வெட்கங்கள் மாறப்போகிறது, உங்கள் கலக்கங்கள் மாறப்போகிறது. அது ஏசாயா 45 அதிகாரம் 17 வசனத்தை வாசிப்போம். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். நீங்கள் யாரு? இந்த வார்த்தையை இந்த யூடியூப் மூலமா, வாட்ஸ்அப் மூலமா உண்மையிலே இந்த செய்தி எனக்கு பிரயோஜனமா இருக்குதுன்னு பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எவ்வளவு பெரிய குட் நியூஸ் சொல்றேன். ஆம் தேவ பிள்ளையே, ஏதோ ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில உங்களை வெட்கப்படுத்திடும்னு பயப்படுறீங்களா? ஏதோ ஒரு காரியம் என்னை கலங்கடிச்சிடும்னு நீங்க கவலைப்படுறீங்களா? எல்லாத்தையும் மறந்துருங்க. வார்த்தை கொடுத்து அதை நிறைவேற்றுகிற ஆண்டவர் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவருடைய பிள்ளைகளாய் அவர் நாமத்தை அறிந்து அவர் நாமத்துக்கு சாட்சியாய் நிற்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னைக்கு வெட்கப்பட்டு போக போறதில்ல, கலங்கி போக போறதில்ல. ஏன்னா உன் வெட்கத்தை மாற்றி ஆனந்த களிப்பை தருகிற தேவன் நம்முடைய தேவன். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதே கிடையாது. ஆனா பிசாசு சொல்லுவான், நீ வெட்கப்பட்டு போக போற, நீ நினைக்கிறது நடக்காது, உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனிமேலும் உனக்கு அற்புதம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, சாத்தியமே இல்லை சொல்லிக்கிட்டே இருப்பான். அவனை பார்த்து சொல்லுங்க, என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நான் வெட்கப்பட்டு போவதில்லை, கலக்கம் அடைவதில்லை. ஏன்னா என் ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அதை நிறைவேற்ற போறாரு. அந்த வார்த்தையின்படி உங்களை நடத்த போறாரு. நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல உங்களை பார்த்து நான் சொல்றேன், நான் வெட்கப்பட்டு போகக்கூடிய எத்தனையோ சூழ்நிலைகளை பிசாசு கொண்டு வந்தாங்க மனுஷர்களுக்கு முன்பாக. நான் எந்த மனுஷனை நேசிக்கிறேனோ அவன் எனக்கு எதிராக எழும்பி நிற்பான். யாருக்காக ஓடி ஓடி உதவி செய்கிறனோ அவர்களே என்னை துச்சமாய் நினைத்து பேசுவாங்க. நான் வேலை செய்கிற இடத்துல என்னை வெட்கப்படுத்தும்படி அநேக போராட்டங்களை சத்துரு கொண்டு வருவான். ஆனால் ஒரு இடத்துல கூட நான் வெட்கப்பட்டு போகாமல், தலை குனிந்து போகாமல் என் ஆண்டவர் என்னை நடத்தினார். அதனால தான் இவ்வளவு தைரியமா நின்று இந்த யூடியூப் சேனல்ல உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க வெட்கப்பட்டு போக போறதில்ல, நீங்க கலங்கி போக போறதில்ல. நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர். இந்த உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் நம்ம கூட இருக்கிற ஒரு பெரியவங்க. நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. வாக்கு கொடுத்துட்டாருங்க, உங்கள் வெட்கம் இன்றிலிருந்து மாறப்போகுது. ஒருவேளை நீங்கள் வெட்கப்பட்டு போகக்கூடிய சூழ்நிலையை சத்துரு உருவாக்கி வச்சிருந்தாலும் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் எல்லாத்தையும் உடைத்து நொறுக்கி உங்களை தலை நிமிர செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிக்கலாமா? அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். கண்ணை மூடுங்க. அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, சதா காலங்களிலும் நீங்கள் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் என்று வாக்கு கொடுத்த எங்கள் மெய் தேவன், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த வாக்கு தத்துவம் உரித்தாகட்டும், உரித்தாகட்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்யுங்கப்பா. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you.